இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு பேமெண்ட்லாம் முடிச்சிட்ட பிறகு கொஞ்ச நாள்ல அந்த ப்ரொஃபைலே காணாமல் போயிடுச்சுன்னா உங்களால் நம்ப முடியுமா? கிணத்த காணாமா? ஆமாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பேம் ப்ரொஃபைல்ல இருந்து உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கணுன்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஸோ என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஸோ நம்ம ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போடுறீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற பிக்சர் வந்து ஒரு மாடல் வியர் பண்ணின ஒரு பிக்கு தான் அவங்க போட்டிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி பிக்கை மட்டும் பார்த்து வாங்காதீங்க. நீங்கள் ட்ரெஸ் ஆர்டர் போடுறத ரிவ்யூ போட்டிருக்காங்களா, எத்தனை பேர் அதை வாங்கியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஏன் நான் செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன், நாங்கள் வந்து அப்கமிங்கில் இருக்கிற ஒரு ப்ரொஃபைலுக்கு எப்படிங்க 12K ஃபாலோவர்ஸ் இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்காது இல்லைங்களா? 12K ஃபாலோவர் இருக்கிற ஒரு ப்ரொஃபைல்னா அப்போ நிறைய சேல் பண்ணி தான் கஸ்டமர் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஹைலைட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு நோட் பண்ணி பாருங்கள். ஹைலைட்ஸில் எத்தனை ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க எல்லாமே சும்மா ஃபார்மாலிட்டிக்குன்னு 3, 4, 5ன்னு போட்டிருந்தாங்கன்னா ப்ளீஸ் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற ப்ரொஃபைல் ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி எப்படிங்க சேல் மட்டும் கம்மியாக இருக்குது? இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில் பாஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சோடா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? கொண்டதாண்டா ஒன்ன ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? நீங்க பாக்குற போஸ்ட், ஐ மீன் நீங்க ட்ரெஸ், இப்போ எனக்கு இந்த ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே லைக்ஸை பார்த்து ஏமாறாதீங்க. 1000 லைக்ஸ் 2000 லைக்ஸ்ன்னு இருக்கும். நம்மளே இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு போஸ்ட் பார்க்குறோம், அந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்னங்க பண்ணுவோம்? கமெண்ட்ல போய் அதோட ப்ரைஸ் என்னன்னு தானே கேட்போம். உண்மையிலேயே அந்த ட்ரெஸ்ஸு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அந்த ப்ரொஃபைல் வந்து உண்மையிலேயே ஆத்தென்டிக்னா கண்டிப்பாக கமெண்ட்ல நிறைய பேர் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்கல்ல, கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எத்தனை வந்திருக்குன்னு செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸராக இருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் இருந்து ஒரு ட்ரெஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ப்ரொஃபைலை டேக் பண்ணி தானே போஸ்ட் பண்ணுவீங்க, கரெக்டு தானே? அவங்க அதாவது போஸ்ட்டு, ரீல்ஸு, அதுக்கு பக்கத்தில் டேக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த டேகை கிளிக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ட்ரெஸ் வியர் பண்ணி போட்டிருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அப்போ டேக்ஸ் ஆப்ஷன்லேயுமே எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாம் போய் நீங்கள் ஜஸ்ட் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கணுமா வேணாமா, இந்த ஒரு ப்ரொஃபைலில் ஆர்டர் போடலாமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு ஏதாவது இதை பற்றின டிப்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பற்றின உங்களோட கருத்தை வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் யாராச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பண்ணுறேன். பாய்.